இதோ அந்த ஜோதி ஒளி ஏற்றப்படுகின்றது. இதுவே இந்த சைகை. வைகுந்த வாயிலே காட்டப்படுகின்ற அந்த ஜோதி வழியை தரிசிப்பவர்களுடைய பாவம் போம், புண்ணியம் வரும் என்பது போல இதோ வெளி வழிபாடு அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா. திருக்கோலம் ஆண்டுக்கு ஒரு முறைதானா ஆண்டவனே? அனுதினமும் வரக்கூடாதா? அதை நாங்கள் தரிசிக்க கூடாதா? ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதா, அடங்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதார் என்றபடி உமையவளுக்கு இடபாகம் தந்தருளிய இறை அருள் அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளி அருள்பாலி தருளுகின்றார். ஆடுகின்றார், ஆடுகின்றார், ஆடுகின்றார். எதற்காக ஆடுகின்றார்? தீப ஜோதியை கண்டு ஆடுகின்றாரா? தாம் ஆடியதை கண்டு ஜீவஜோதி ஏற்றப்பட்டதா என்றார். ஆனந்த உணர்விலே அந்த ஆனந்தன் ஆடுகின்றான். தீப ஒளி சுற்றி எரிகின்றது. ஆட்டு வித்தவர்களை எல்லாம் அடங்கு வித்தவன் அர்த்தநாரீஸ்வரன். ஆட்டம் போட்டனரே, கூட்டம் போட்டனரே, வெட்டு வைத்தனரே, அவர்களை எல்லாம் அடக்கி வைத்து அர்த்தநாரீஸ்வரன் ஆடுகின்றான். அகமே மனிதா ஆடாதே, உள்ளே சகஸ்திர தலத்திலே சிந்தனை செய். ஒரு ஜோதி உருவா, அந்த ஜோதியிலே வா. ஆண்டவன் ஜோதிஸ்வரூபனாக தெரிவான். அவன்தான் இன்று திருவண்ணாமலையிலே ஆடுகின்றான், ஆடுகின்றான். அற்புத தமிழகத்தில் இந்த திருவண்ணாமலை கடல் மட்டத்திலிருந்து